பயிற்சி நம்பர் 40. நாதன் ஒரு பொறியியல் மாணவர். ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. நடுவுல உருளையும் 2 சைடுல கூம்பும் இருக்கிற மாதிரி, இந்த சைடு இந்த சைடு கூம்பு, நடுவுல பாத்தீங்கன்னா உருளை இருக்கிற மாதிரி இந்த படத்தை போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த விட்டத்தை 3 சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்ததுனால ஸோ நான் விட்டம் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த உருளையினுடைய ஆரம் என்ன கிடைக்குது, 3/2, தட் இஸ் 3 2ஆல் வகுத்தா 1.5, ஸோ 1.5, அதான் 1.5 சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் உயரம். உயரம் என்ன, ஸோ உருளை இந்த அளவில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் தான் அதனுடைய உயரமாக இருக்கும். ஸோ அப்போ அது 8 சென்டிமீட்டர், அதுவும் போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மொத்த மாதிரியினுடைய கன அளவை தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே 2 கூம்பையும் பிளஸ் ஒரு உருளையும் இதனுடைய கன அளவுகள் எல்லாம் கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்துடும். உருளையினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் πr²h. அதே போல கூம்பினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 1/3 πr²h. ஓகே, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ உருளையினுடைய பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆரம் என்னது நம்ம பார்த்துருக்கோம், தட் இஸ் 1.5ன்னு பார்த்தோம் இல்லையா, அதான் இங்க இருக்கு இல்லையா ஆரம் 1.5, அதை நம்ம போட்டுக்கலாம். 1.5 the whole square, r²க்கு பதிலா. நெக்ஸ்ட் ஹைட் 8, அது அப்படியே போட்டாச்சு. அதே போலவே கூம்புல பாருங்க, கூம்பினுடைய ஆரம் என்னது, அதே அளவு ஆரம் வச்சுதான் அந்த கூம்பை இப்படி உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, அந்த மாடலை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ அதனுடைய ஆரமும் என்னதான் 1.5 சென்டிமீட்டர் தான். ஓகே, அதனுடைய உயரம் என்ன, 2 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப 2 கூம்புகளினுடைய கன அளவு அப்படிங்கறதுனால நம்ம 2 எடுத்திருக்கோம். அப்ப நிச்சயமா 2ஆல நம்ம பெருக்கிக்கணும். ஓகே, கன அளவுக்கு தான் 1/3 πr²h தெரியும். ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகே, 2 × 1/3 π அப்படியே போட்டுக்கோங்க. ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், 1.5, ஸோ 1.5 the whole square இன்ட்டு ஹைட்டுக்கு பதிலாக என்னது 2, ஸோ அது போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 எடுத்துட்டு இங்கே நான் இதால பெருக்கிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற 2 இங்க இருக்கக்கூடிய 2ஆல பெருக்கி 4ன்னு போட்டுட்டேன். ஓகே, 4/3 π. இப்போ 1/1.5 the whole square அப்படி இங்க போட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு என்ன இப்போ, தட் இஸ் மாதிரியினுடைய கன அளவு தானே வேணும். அது 2ஐயும் கூட்டணும். எதை 2ஐயும் கூட்டணும், ஃபர்ஸ்ட் உருளையின் கன அளவு கூட கூட்டணும், தட் இஸ் இரு கூம்புகளினுடைய கன அளவை கூட்டணும். தட் இஸ் அதான் நான் போட்டிருக்கேன். இப்போ உருளையின் கன அளவு நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் 5 × 1.5 the whole square into 8, அதுதான் நம்ம இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் பண்ணிக்கோங்க, யார் கூட அப்படின்னா இங்க லாஸ்டா கிடைச்சு இல்லையா, 4/3 π 1.5 the whole square. ஸோ அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகே, ரெண்டுலயும் இது ஜென்ரலா இருக்கு பாருங்க, தட் இஸ் பை ஜென்ரலா இருக்கு இங்கேயும். ஸோ அதான் இங்க பை போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1.5 the whole square ஜென்ரலா இருக்கு. ஸோ அதை ரெண்டையுமே நம்ம வெளியில எடுத்து போட்டுக்கலாம். மீதி என்ன இருக்கு, தட் இஸ் இந்த 8ம் இந்த 4/3 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது தனியாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 8/1 இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 8/1 + 4/3 அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது பாருங்க, தட் இஸ் இப்போ இது எல்சிஎம் என்னது /3 தான், ஏன்னா 1 × 3 நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் இங்கே 1 × 3 பண்ணும்போதுன்னு 3 பண்ணா தான் இங்கே 1 × 3 பண்ணால் தான் இங்கே 3 வரும். நெக்ஸ்ட் 8 × 3 பண்ணால் நமக்கு 24, அதான் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4 + 4. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு π × 1.5 the whole square அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ 24 கூட்டம் நமக்கு என்ன கிடைக்குது, 28/3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்பான்ஷன் கொடுக்கலாம். தட் இஸ் பைக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், வேல்யூ 22/7 தெரியும், போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது, இந்த 1.5 the whole square இருக்குல்லவா, அதை நான் என்ன எழுதுறேன், 1.5 × 1.5 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 28/3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ 22/2. இப்போ இந்த 1.5 அதாவது 15 எடுத்து பெருக்குனா 225 கிடைக்கும். ஓகே, அதை 28ஆல பெருக்குனா பாருங்க 6300 கிடைக்குது. ஓகே, இங்கே பார்த்தோன்னா நமக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, தட் இஸ் இங்கே ஒரு ஸ்தானம், அடுத்தது இங்கே ஒரு ஸ்தானம். ஸோ மொத்தம் 2 ஸ்தானம். அப்போ 2 ஸ்தானம் அப்படிங்கும்போது இங்கே 6300ல் 63 தான் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் இது இந்த 2.25ஐயும் 28ஐயும் பெருக்கினா நம்மளுக்கு 63ங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அதை போட்டாச்சு. இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய 3 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் 22 அப்படியே போட்டாச்சு 7. ஓகே, அப்போ இந்த 3க்கு எத்தனை டைம் அடிக்கலாம், தட் இஸ் 1 3 3 2 3 6. நெக்ஸ்ட் இங்கே 1 3 3, அப்போ 21 கிடைக்குதா. அப்போ பாருங்க இது அடிக்கலாம் தானே, 7 3 டைம் 7 3 21. அப்போ என்ன கிடைக்குது, 22 × 3, தட் இஸ் ஈக்குவல் டு 66. அப்போ நம்மளுக்கு மாதிரியின் கன அளவு என்ன கிடைக்குது, தட் இஸ் 66 cm3 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய விடை.